ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் குடியிருக்கும் வாசஸ்தலம் அல்லது வீடு, ஹோம் என்று சொல்லுவார்களே, அது எப்படி இருக்க வேண்டும்? அது தேவனுடைய வீடாக இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே தேவன் குடியிருக்க வேண்டும். யாக்கோபு பிரயாணப்பட்டு பதானாராமிற்கு போகிறான். போகிற வழியிலே லூஸ் என்கிற இடத்துல அவன் படுத்து உறங்கி ஒரு சொப்பனம் கண்டு அந்த இடத்திற்கு பெத்தேல், ஹவுஸ் ஆஃப் காட் என்று பெயர் வைத்துவிட்டு போகிறான். 20 வருடங்கள் தன்னுடைய மாமாவினுடைய வீட்டில் இருந்து மனைவிகளை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது அந்நிய தெய்வங்களை இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் எல்லாரும். யாக்கோபு ஒரு புருஷனாக அவன் ஒரு பெரிய பிரசங்கத்தை தன்னுடைய மனைவியினிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் சொல்லுகிறதை ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். யாக்கோபினுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? தன்னுடைய மனைவிமாரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் சொல்லுகிறார். தன்னுடைய வீட்டாரிடத்திலே உங்களிடத்தில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களையும் விலக்குங்கள் என்கிற ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நாம் பெத்தேலுக்கு போகிறோம். ஏனென்று சொன்னால் அங்கேதான் நான் கர்த்தரை சந்தித்தேன். என்னை ஆபத்திற்கு ஆண்டவர் விலக்கி மீட்டார். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆண்டவரை நான் தொழுது கொள்ள போகிறோம் என்று சொல்லுகிறார். உடனே ஜனங்கள், அதாவது அவருடைய வீட்டார் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கைகளில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களையும் யாக்கோபினிடத்தில் கொடுக்கிறார்கள். யாக்கோபு அவர்களை சீகேம் ஊர் அருகே ஒரு கர்வாலி மரத்தண்டையிலே புதைத்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது புதைத்து விட்டு யாக்கோபு எங்கே வருகிறார் என்று சொன்னால் பெத்தேலுக்கு வருகிறார். பெத்தேலில் அவர் செய்த விஷயம் என்ன? ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். பலிபீடத்தை கட்டிவிட்டு அந்த பெத்தேலுக்கு திரும்பவுமாக இன்னொரு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயர்? ஏல் பெத்தேல். ஏல் என்று சொன்னால் தேவன், பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. இவர் என்ன செய்தார்? தேவனுடைய வீட்டிற்கு உண்மையாக தேவன் தான், அதாவது யெகோவா தான் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லி அங்கே பொருத்தனை பண்ணிக் கொள்கிறான். போகும் பொழுது பெத்தேல், திரும்பி வரும்பொழுது அந்நிய தெய்வங்கள் புதைக்கப்படுகிறது. புதைக்கப்பட்டபடியினால பெத்தேல் ஏல் பெத்தேலாக மாறுகிறது. என்றைக்கு நம்முடைய வீட்டில் இருக்கிறதான அந்நிய தெய்வங்கள் புதைக்கப்பட்டு விக்கிரகங்கள் வெளியேற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய வீடு ஏல் பெத்தேலாக மாறும். பெத்தேல் கரெக்டு தான், இது தேவனுடைய வீடும்பாங்க. ஆனால் உள்ள என்ன இருக்கும்? அந்நிய தெய்வங்கள் இருக்கும், விக்கிரகம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், எல்லாவற்றையும் வெளியே தள்ளுவேன், என்னுடைய வீட்டை ஏல் பெத்தேலாக மாற்றுவேன் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரதாய் இருக்கிறது. ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாசஸ்தலங்கள் பெத்தேலாக இருந்தது, ஆனால் அந்நிய தெய்வங்கள் உள்ளே வந்தது. நாங்கள் எடுக்கிற தீர்மானம், எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே தள்ளுகிறோம். எங்களுடைய வீட்டின் தேவன் நீர்தான். தேவனுடைய வீட்டின் தேவனாக நீர் இருக்கும்படியாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய வாசஸ்தலங்கள் ஏல் பெத்தேல் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளை ஆண்டவர் தாமே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஷலோம்.